சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார், அவரிடமிருந்து கைப்பற்றினார். அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணை என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஓட்டினார். அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார், அவரிடமிருந்தும் தட்டி தூக்கினார், திருட்டுக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சது. எதிர்கட்சியானார், ஒரு 5 அணியை கூட வச்சுக்கிட்டு சுத்தினார். அப்புறம் 20 அணி ஆயிடுச்சு. அந்த 5 அணியையும் ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற இருவரையும் மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு 20 அணியா வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப கடைசியா டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனாரு, அந்த 20 அணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவர் போறார். இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை வாங்குகிறாங்க 1,15,00,000 பேர். அவரிடத்தில் போய் அவர் கேட்டு பார்க்கட்டும் திமுக என்ன செய்திருக்கிறது என்று. உண்மையாக அந்த திட்டம் நடக்கிறதா உருட்டா என்று. புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரியில் இன்றைக்கு தமிழகத்து பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள். அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழகத்து மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள், அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று. காலை உணவு திட்டம் படிக்கிற பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது, அங்க போய் கேட்கட்டும். இப்படி நடக்கின்ற திட்டங்களை எல்லாம் மறைத்துவிட்டு நீட் ஏன் ரத்தாகல, கல்விக்கடன் ஏன் ரத்தாகலன்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் வருவது என்பது அவருக்கு தெரியும். தெரியலன்னா அவர் ஏன் முதலமைச்சராக இருக்கிறாருங்கிற கேள்வியே வரும். எதையெல்லாம் உண்மையோ அதையெல்லாம் மறைத்துவிட்டு எதையெல்லாம் கதை கட்டலாமோ அதையெல்லாம் வைத்துக் கொண்டு கதை. இவருக்கு உருட்டுக்கடன்னா இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு செல்போன் கொடுப்பேன்னு சொன்னதும் 2 சக்கர வாகனம் கொடுப்பேன்னு சொன்னதுன்னு போட்டால் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்க உருட்டின உருட்டு. எனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இவரை பார்த்து கட்டணமில்லா பயணம் விடியல் பயணம் திட்டத்தை இவர் வழங்கியிருப்பதை பார்த்து பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக இதை அமல்படுத்தி வருகிறத நாம் பார்த்தோம். காலை உணவு திட்டத்தை இங்கே வந்த பஞ்சாப் மாநில முதல்வர் மாண்புமிகு பகவந்த் மான் சிங் பாராட்டினார். நான் போய் எங்கள் மாநிலத்தை அமல்படுத்த போறேன்னு சொல்லிருக்கார். தெலுங்கானா மாநில முதல்வர் மாண்புமிகு ரேவந்த் ரெட்டி அவர் சொன்னார் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் அமல்படுத்த போகிறோம் என்று. இப்படி ஓபன் ஸ்டேட்மெண்ட் இங்கே வருகிற முதலமைச்சர்கள் பொதுவெளியிலே மக்கள் முன்னாலே சொல்றாங்க நம்முடைய மாநிலத்து முதலமைச்சருடைய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள், நாங்கள் அவர் வழியை பின்பற்ற போகிறோம் என்று. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சரை கிண்டல் செய்வதாக நினைத்துக்கொண்டு கேலி செய்வதாக நினைத்துக்கொண்டு இவர் இன்றைக்கு இந்த அரசியலை செய்கிறார். அது கூட உண்மையான அல்வா அல்ல, அதுல பஞ்சு இருக்குன்னு இப்ப வீடியோ பார்த்து தான் தெரியுது. கடைசியில் அதுவும் திருட்டு அல்வாவா தான் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அரசியல் அவர் ஏன் வந்ததுன்னா சேருவார் தோஷம். இப்ப அவர் யார் கூட சேர்ந்திருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் போடுவதை பார்த்து விட்டு அதில் ஒருத்தர் கேட்டா அந்த நீதிபதி கூட அவ்வளவு ஃபாலோவர் இல்லை, எங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இப்ப அந்த ஃபாலோவருக்கு போட்டியா ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்துவதற்கு இன்ஸ்டாகிராமிலும் ரீல்ஸிலும் அதிகப்படுத்துவதற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். எனவே நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு வரலாறு உள்ள கழகம், ஒரு மகத்தான இயக்கம், நவீன தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தலைமையில் இயங்கிய இயக்கம். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்போடு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை மற்ற மாநிலத்தில் பாராட்டுகிறார் என்றால் அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எள்ளி நகையாடுவதால் பெரிய ஆளாயிர முடியாது. இது உங்கள் கட்சியை நிறுவிய மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்த கட்சி, உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அம்மையாரை பார்த்த கட்சி. நீங்கள் எல்லாம் பழனிசாமி எல்லாம் எம்மாத்திரம் ஏதோ காலக்கோளாறு கம்பெனி அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கடையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக் கொண்டு திமுகவை எள்ளி நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு மேல் இந்த வேலையில இறங்கக்கூடாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்காங்க திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. பொதுமக்கள் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அதை பொதுமக்கள் சொல்லணும். எதிர்கட்சியா இருக்கிற காரணத்தினால் அவர் பழனிசாமி எதையாவது ஒன்று சொல்லி திமுக மீது ஒரு அபாரணத்தை சொல்லி எதையாவது செய்யலாங்கிறதுக்காக சொல்லுகின்ற பொய் குற்றச்சாட்டுகள் தான்.
ரைட், நன்றி. இங்கிலீஷ்ல 2 போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இபிஎஸ்க்கு பல்வேறு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார், விமர்சனங்களை முன்வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.